வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க இந்த கேமில் வந்து யார் நல்லா விளாட்லையோ அவங்கள வந்து வெளியேட் பண்ணுவாங்க. இந்த கேமில் நல்லா வின்னார டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ, விளாடாத டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக சம போட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்கிறாங்க யார் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது டெய்லி தூங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து எஃப்ஜே ஒழுங்காக விளாட்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து செம்ம குத்துன்னு ஒழுங்காகவே விளாட்ல, அது டெய்லி தூங்கி தான் இருந்தார். அதனால ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எஃப்ஜே சொல்லும்போது எஃப்ஜே காண்டாயிட்டார். நானாவது முன்னா தூங்குறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ருதியும் பார்வதியும் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு 2 பேரும் உங்களை மாதிரி லவ் கண்டென்ட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணி தெரியல மாதிரி எஃப்ஜேவே சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து வியானாவோட என்ன பேசினான்னு தெரில. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆதிரியில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரில. இவர்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே அதிக நேரம் தூங்குறது வந்து எஃப்ஜேவாக தான் இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு பேசாமல் இங்கே தூங்குற போல வீட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு நினச்சி வந்து பிக் பாஸே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்ஜே பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.